ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸில் ஸ்டோன் லேஸ் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. டர்ன் பண்ணி ஊசி வந்து கீழே கிளாத்தில் இறக்கி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டோன் லேஸை வச்சு பேக் சைட்லேருந்து அதை கீழே இறக்கி விட்டுட்டு ஊசியை கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது தைக்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஊசியை ஒரு பாயிண்ட்டாக அந்த சென்டர் இருக்குது இல்லைங்களா, 2 ஸ்டோனுக்கும் சென்டர் கேப் இருக்கும், அதில் ஒரு பாயிண்ட்டாக இறக்கி விட்டோம்னா ரொம்பவே சூப்பராகவே ஈஸியாக தைக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தைக்கும்போது பார்த்திங்கன்னா ஊசி ஒன்று கூட உடையாதுங்க. ஊசி உடையாத நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே தைச்சிக்கலாம். நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு ஸ்டோன் லேஸ் தைக்கணுமா, ஐயோ அது ஊசி உடையுமே, கையில் குத்துமே, என்ன பண்ணுறதுன்னு பயப்படுவாங்க. அதாவது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கவங்க ஸ்டோன் லேஸா, சரி ஓகே நம்ம கை ஊசி வச்சு நம்ம தைச்சி கொடுத்துடலாம்னு நினைப்பாங்க. தயவுசெய்து அப்படி தைச்சி தராதிங்க. கை ஊசியில் தைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸு வந்து ஃபினிஷிங் பார்க்க நல்லாவே இருக்காதுங்க. நம்ம வந்து மிஷினில் வச்சு தைக்கும்போது தான் ரொம்ப ஃபினிஷிங் அழகாக நீட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். ஒரு 2-3 ஊசி உடையுங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் தைக்க ரொம்பவே ஈஸி தாங்க. 2 ஸ்டோனுக்கும் கரெக்டாக சென்டரில் ஊசியை உங்களுக்கு தைக்க தெரியலையா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஊசியை வந்து பொறுமையாக அந்த பெடல் இருக்கு இல்லைங்களா, வீலு, பொறுமையாக ஒவ்வொன்றா சுற்றி தைங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நான் உங்களுக்காக தாங்க இந்த மாதிரி தைச்சி காமிக்கிறேன், இல்லைன்னா நான் ஃபாஸ்ட்டாகவே தைச்சிடுவேன். ஒரு பாயிண்ட்டாக இந்த மாதிரி வீலை சுற்றி தைச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஊசி உடையாது. கொஞ்சம் பயமும் கொஞ்சம் கம்மியாகும், புரியுதுங்களா? அந்த மாதிரி தைக்கிறதுக்கு முன்னாடி டர்ன் பண்ணிவிட்டு ஊசி இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் வச்சு தைக்க ஆரம்பிங்க. நீங்கள் எடுத்ததுமே என்ன பண்ணுவீங்க, ஸ்டோனை வச்சுட்டு அப்படியே தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஸ்டோன் என்ன பண்ணும், விலகும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் சொல்கிறேன், விலகும். அப்போ வந்து ஊசி வந்து கரெக்டாக வந்து அந்த ஸ்டோனில் படும், ஊசி உடையும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறீங்க, ஐயோ ஊசி உடையுது, நம்மளுக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அப்படி செய்யாதீங்க. ஆரம்பத்துலேயும் சரி கடைசி எண்டுலேயும் சரி டர்ன் பண்ணி எடுத்துருங்க. டர்ன் பண்ணி எடுத்திங்கன்னா தான் அந்த தையல் வந்து பிரியாமல் இருக்கும், புரியுதுங்களா? அந்த மாதிரி கையிலையும் பாருங்கள், ஃபஸ்ட்டு டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டோன் எடுத்து வைக்கிறேன், தெரியுதுங்களா? ஸ்டோன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தையல் வந்து அவ்வளோ சீக்கிரம் பிரியாது, புரியுதுங்களா? இந்த பாருங்கள், சென்டர் கரெக்டாக 2 ஸ்டோனுக்கும் சென்டரில் ஊசி நிற்கிற மாதிரி தையல் ஆரம்பிங்க. தையல் லைட்டாக பெருசு பண்ணிக்கோங்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா. ஏன்னா சின்ன தையல்னும் போது ஸ்டோனில் பட ரொம்பவே ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பெரிய தையல் மாற்றி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்க்க ரொம்ப சூப்பராகவே ஃபினிஷிங் லுக்காகவே இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸி தாங்க, பயப்படாதீங்க. எந்த வேலையும் வந்து பயப்படாமல் செஞ்சால் அது ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம பயப்படுறதுனால தான் எந்த வேலையாக இருந்தாலும் ஐயோ எப்படி செய்கிறதுன்னு யோசிக்கிறோம். பயப்படாத செய்யுங்க, எல்லாமே ஈஸி தாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோன் லேஸ் வைக்கணுன்னும் போது ஒரு ப்ளவுஸுக்கு எத்தனை மீட்டர் லேஸ் ஆகும்னா, 1 மீட்டர்னு கடையில் போய் கேட்டிங்கன்னா ஒரு 2 செயின் உள்ளது அது தருவாங்க. 1.25 மீட்டர் இருக்குங்க. 1.25 மீட்ரு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ளவுஸுக்கு பத்தாது. 2 மீட்டர்னு வாங்கினீங்கன்னா ஒரு மீட்டரும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 மீட்டர் இல்லைனா 1/4 மீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஆகுங்க. கொஞ்சமாக தான் மீறும், சரிங்களா? நான் பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்தளவுக்கு தான் மீறும். இது வந்து 2வது லேஸு தான் நான் அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோன் லேஸ் வாங்கும்போது கொஞ்சம் குவாலிட்டி உள்ளதே வாங்குங்க. இப்போ குவாலிட்டி இல்லாத கொஞ்சம் மட்டமான ஸ்டோன் லேஸும் விற்கிது. அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிரிஞ்சு வந்துடுதுங்க. தயவுசெய்து அந்த ஸ்டோன் வாங்காதீங்க, வேஸ்ட்டுங்க. ஒரு 2 தடவை வந்து வாஷ் பண்ணாலே ப்ளவுஸை வந்து அந்த லேஸ் வந்து பிச்சிடுதுன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி குவாலிட்டியானதே வாங்குங்க, நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். லைஃப் வந்தால் தான் நம்மளுக்கும் ஒரு பேர் இல்லைங்களா? பரவாயில்ல, இந்த டெய்லர் வந்து இந்த லேஸ் வச்சு தந்தாங்க, இவ்வளோ நாள்